அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் உறுப்பு நலன் அழிதல் குறள் எண் 1234. பனை நீங்கி பைந்தொடி சோறும் துணை நீங்கி தொல்கவின் வாடிய தோள். துணைவரை விட்டு பிரிந்ததால் பெருத்து இருந்த தோள்கள் தன் பழைய அழகை இழந்து பசும்பொன்னாலான வளை கழண்டு விழுகிறது. The golden ornament worn in the arm has become loose and fallen down, while beautiful bulky shoulder became thin because of separation of the lover. என் துழிப்பா, பேரழகு பெரும் தோள் மெலிந்து தன் நகை இழக்கிறது தன் துணையை தலைவி இழந்ததால். பேரழகு பெருந்தோள் மெலிந்து தன் நகை இழக்கிறது தன் துணையை தலைவி இழந்ததால். இதற்கு கவிப்பேரரசு உரை. எத்துணை காலம் துணை நீங்கி கிடப்பேன், துயிலாமல் படுப்பேன், என் இயற்கை அழகும் காதலன் தந்த கலவி அழகும் கழிந்து ஒளிந்தனவே, வாடி மெலிந்தன என் தோள்கள், கலன்று விழுந்தன வளைகள், இப்படியாயின் எண்ணுருவேனோ என்று தலைவி புலம்புகிறார். இதற்கு முன்பாக 2-3 குறள்களில் தோழி சொல்வதாக கவிப்பேரரசு சொன்னவர் இங்கு தலைவி புலம்புகிறாள். தன் அழகு கெட்டுப் போகிறது, தோளழகு கெட்டுப் போகிறது, மேலழகு கெட்டுப் போகிறது என்று புலம்புகிறாள் என்று வைரமுத்து சொல்கிறார். நம்ம இப்பெல்லாம் இந்த இடத்துல இந்த ஆம்னு சொல்ற இடத்துல யாரும் எந்த அணிகலனும் அணிகிறது இல்ல. பச்சை வேணா குத்திக்கிட்டு கடைசியில முடிக்கிறோம். நமக்கு பிடிச்சவங்க ஒருத்தர் பேரை பச்சை கொடுத்துருவோம், குத்திடுவோம், கடைசியில் அவங்க விட்டு பிரிஞ்சிருவோம், என்னடா பண்ணதுன்னு முடிப்போம். ஆனா அந்த காலத்துல பெண்கள் எல்லாம் அந்த கைகளில், மேல் கைகளில் வளை அணிந்திருக்கிறார்கள். அதற்கு பேர் வளையல்கள் அல்ல. இங்கே அணிந்தால் தான் அது வளையல், இங்கே அணிந்தால் அது வளை என்று பெயர். தங்கத்தாலான பசும் பொன்னாலான வளை அணிந்திருக்கிறார்கள். அந்த காலத்துல பசும் பொண்ணெல்லாம் பவுன் 1 லட்சம் விற்கலீங்க. ரொம்ப இயல்பா இருந்திருக்குது, எளிதா கிடைச்சிருக்கு, குறைந்த விலையில இருந்திருக்குது. அதனால பெண்கள்லாம் அந்த பசும் பொன்னாலான பைந்தொடி வளை அணிந்திருக்கிறாங்க. இது என்ன ஆகுது? கணவன் கூட இருக்கிற காலத்துல, திருமணமான புதிதுல காதலன் கூட இருக்கிற காலத்துல அவ நல்லா சாப்பிடுறா. கலவி இன்பம் என்று ஒன்று உண்டு. அந்த இன்பத்தினால், பூரிப்பினால் அவள் மகிழ்ச்சியில் திறக்கிறாள். அதனால தோள்கள்லாம் அப்படியே தினவெடுத்த தோள்கள் மாதிரி பருத்து பெருத்து இருக்குது. கையும் அப்படித்தான். தோல் மட்டுமா பெருக்கும், கையும் சேர்ந்தானே பெருக்கும். அது ஒரு தனி அழகு. அப்படிப்பட்ட அழகை, அதுக்கு பேர் தான் தொல்கவின் என்று சொல்கிறார். மிக பழமையான அழகு. என் மகனுக்கு ரிசேஷ் என்ற ஒரு பெயர் உண்டு, ரிஷி என்று கூப்பிடுவோம். அவனுக்கு கவின் என்று இன்னொரு பெயரும் உண்டு. கவின் என்றால் அழகு. அந்த தொல்கவின் கெட்டு போகுது. அதனால என்ன ஆகுது? தோள்கள் மெலிந்து போகுது. அந்த தோள்கள் மெலிஞ்சு போச்சுன்னா வலையை நிக்குமாங்க, கீழே வந்துடும். அப்புறம் மறுபடியும் போய் நம்ம ஆசாரிகிட்ட கொடுத்து அந்த வலையை சின்னதாக்கி வேற வலை வாங்கணும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவன் திரும்பி வந்தான்னா இந்த வலை பத்தாது, நல்லா சாப்பிட்டு தோல் பெருசாயிடும். அப்ப பழைய வலையை எடுத்து போட்டுக்கணும். அதனால அதை கொடுத்து மாத்தினா சரியா வராது. புதுசா அளவு குறைவான வலையை வாங்கி நம்ம போட்டுக்கணும். நம்மள அந்த பெண்கள் போட்டுக்கணும். அப்படி போட்டுக்கிட்டா சரியா இருக்கும். ஆனா அவளுடைய அழகு திரும்பி வருமா? தெரியல. கெட்டுப்போச்சு. தொல்கவின் கெட்டுப்போச்சு. கணவன் பிரிஞ்சு போனதுனால கெட்டுப்போச்சு. திருப்பி அவன் வந்து சேர்ந்தாலும் அந்த பழைய தொல்கவின் வருமா என்று தலைவி புலம்புகிறார், உறுப்பு நலன் அழுகிறார் அப்படின்னு வள்ளுவர் இந்த குறளை சொல்றார். அதற்கு ஒரு பாடல். செண்டுவண்ண சிட்டு சின்ன முல்லை மொட்டு குங்கும பொட்டு கொஞ்சம் நெஞ்சை தொட்டு தொட்டு தோள் கண்டேன் தோழே கண்டே தோழில் இரு கிழிகள் கண்டே மான் கண்டேன் மானே கண்டேன் வட்டமிடும் விழிகள் கண்டேன் என்று கண்ணதாசன் இதய கமலம் என்ற படத்தில் ராமாயணத்தில் வந்த பாடலை எடுத்து அற்புதமாக எழுதியிருப்பார். MS விஸ்வநாதன் இசையில் PB சீனிவாஸ் பாடி அற்புதமான பாடல். தோளில் எப்படிங்க கிழிகள் போய் கோருது? சீதைக்கும் தோல் பருத்து, ராமனுக்கும் தோல் பருத்து இருக்குது. அதனாலதான் அந்த தோல்ல போய் கிழிகள் கோரும். நோஞ்சானா தோல்ல போய் கிழிகள் கோர முடியுமா? உட்கார்ந்தா அந்த தோல் தான் தாங்குமா? அதைத்தான்
கண்ணதாசன் இங்கு அற்புதமாக சொல்கிறார். மீண்டும் நாம் குறளுக்கு செல்வோம். பனை நீங்கி பைந்தொடி சோறும் துணை நீங்கி தொல்கவின் வாடிய தோல். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவ ராமசெல்வரங்கம், ரிஷி நித்ராலயா, வடிகிழமை சேலம், கள்ளக்குறிச்சி. நன்றி டாக்டர். செல்லா குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.